இப்போ நம்ம பார்க்க போகிறது போனஸ் ஷேரை பற்றி. போனஸ் ஷேர்னா என்னென்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம இந்த சிஎம்ஏ ஃபைனலில் வந்து நம்ம போனஸ் ஷேரை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான், கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஆக்சுவலி போனஸ் ஷேர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அசஸ்மெண்ட் இயர் இல்லது ஃபைனான்சியல் இயர் 2011 2012 வச்சுக்கோங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர், இது வந்து கரண்ட் இயர். இஎஃப்எஸ்ன்னு உங்களுக்கு தெரியும், ஏர்னிங்ஸ் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? 10 lakh. இவங்க 10 lakh இங்கே கொடுத்துட்டாங்க. அடுத்தது வேன்ஸ்னா வெயிட்டட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 5 lakh. இங்கே வந்து ஒரு 10 lakh கொடுத்துருக்காங்க வச்சுக்கலாம். சும்மா சின்ன கணக்குக்காக சொல்றேன். சாதாரணமாக நம்ம பேசிக் இபிஎஸ் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும், இஎஃப்எஸ் டிவைட் பை வேன்ஸ் எடுத்து போட்டோம். உங்களுக்கு 10 lakh டிவைட் பை 5 lakh போட்டால் 2 ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்ஸ் 2 பெர் ஷேர்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இது எல்லாத்துக்கும் ஈஸியான விஷயம் இல்லைங்களா? பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, போனஸ்ன்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. போனஸ் இஷ்யூ எப்போ பண்ணாங்கன்னா கரண்ட் இயர், அது வந்து 2012 சொல்லியிருக்காங்க. இந்த போனஸ் ரேஷியோ அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரி சிம்பிள், 1:1 ரேஷியோ. என்னங்க? 1:1 ரேஷியோ. இதையே 1:2 ரேஷியோனா எப்படின்னு அதையும் நான் சொல்லிக்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் 1:1 ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா போனஸ் இஷ்யூஸ். இங்கே வந்து 5 lakh தான் இருந்திருக்கு லாஜிக்கலாக. எப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் 5 lakh ஷேர்ஸ் இருந்திருக்குது. அப்போ இங்கே எப்படி 10 லட்சம் வந்துச்சு அப்படின்னா போனஸ் ரேஷியோ வந்து 1:1. அப்போ 5 lakh ஷேர்ஸ் 1:1, ஒரு ஷேர் வச்சுருந்தா இன்னொரு ஷேர் அப்படி ஃப்ரீ இல்லையா? அப்போ 5 வச்சுருந்தா 5 கிடைச்சிடும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த 5 + 5 சேர்ந்து என்ன ஆயிரும்? உங்களுக்கு 10 lakh ஆயிரும் ஷேர்ஸ். அப்போ 2011 5 lakh வச்சிருந்த ஓப்பனிங் ஷேர்ஸுக்கு போனஸ் ரேஷியோ வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ போனஸ் ரேஷியோ எப்போ இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு தான் தெரியும். போனஸ் ரேஷியோ நீங்கள் டியூரிங் த இயர், அதாவது 2012 வருஷத்துல தான் என்ன செய்யறாங்க, இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ 1:1ன்றது வந்து என்ன ஆச்சுன்னா நமக்கு 5 ஆல்ரெடி 5 வச்சிருக்கிறாங்க. கிளியராக கொடுக்குறேன். 5 ஓப்பனிங் ப்ளஸ் நவ் ஒரு 5. இது வந்து போனஸ் ரேஷியோ. எப்படி? 1:1 அப்படின்றது ரேஷியோ ஆகும். இதை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஆனால் ஃபஸ்ட்டு இதை நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது கரண்ட் இயர், அதாவது 2012 வருஷத்தில் உங்களுக்கு என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:5 சார் 1:1 5 + 5 10 ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம இந்த பேசிக் இபிஎஸ் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? அதே 1 per ஷேர் கிடைக்கும். சரி, இது ஒரு மாதிரி இல்லையா? அப்போ இதில் நம்ம என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் என்னுடைய இபிஎஸ் 2 rupees இருந்தது. இப்போ போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணதான் என்னுடைய இபிஎஸ் ஷேர்ஸ் என்ன ஆயிடுச்சு? ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஏன்? பிகாஸ் ஆஃப் போனஸ் ஷேர்ஸ். ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்னா ஒரு ஷேர் ஹோல்டருக்கு கிடைக்கக்கூடிய பணம் வந்து 2 ரூபாய் இருந்தது. இப்போ அது என்னவா மாறிடுச்சு? 1 ரூபாயா மாறிடுச்சு. அப்போ இது என்ன சார் சரியா தவறானு தெரியாது. பட் இதுதான் கணக்கில் கேட்குறாங்க. போனஸ் இஷ்யூ பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய கான்செப்ட் வேலை அவங்க கண்டிஷன் பண்ணியாச்சு. இந்த ரீஸ்டேட்டட்னு ஒன்று சொல்லுவாங்க சார், 2011 ரீஸ்டேட்டட் பண்ணி பாருங்க அப்படின்வாங்க. ரீஸ்டேட்டட் பண்ணி பார்த்தா அங்கே என்னதான் வரும்? ஸோ 10 lakhs டிவைடட் பை 5 lakh ஓப்பனிங் ஷேர்ஸ் இருந்துச்சு. அதுக்கு போனஸ் ரேஷியோ 1:1 போது அங்கே 10 lakh ஆயிரும். இப்போ ரீஸ்டேட்டட் பண்ணாலும் அங்கே என்னதான் வரும்? 1 EPS, that is earnings per share 1 rupees per EPS. So this is called bonus ratio. You can easily understand. நல்லா கவனிச்சுக்கலாம். போனஸ் ரேஷியோ அப்படின்றது 2011 2012 2 வருஷத்துக்கு கேட்குறாங்க. 2012 தான் போனஸ் ரேஷியோ 1:1 கொடுக்குறாங்க. அப்போ கரண்ட் இயர்லேயும் உங்களுக்கு இபிஎஸ் 1 ரூபா இருக்கும். அதே ப்ரீவியஸ் இயர் 2 ரூபாய் இருக்கும். இப்போ ப்ரீவியஸ் இயர் ரீசெட் பண்ணிங்கன்னா அதில் என்ன செய்யலாம்? 1 ரூபாயை காமிக்கலாம். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சரி, இதே கான்செப்ட் 1:2 இருந்தால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். இப்போ என்ன இருக்கும்? 1:2 அப்படின்னா
இப்போ ஆல்ரெடி எவ்வளோ இருந்துச்சு 5 lakh அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்டு 1/2 போட்டிங்கன்னா என்ன ஆயிரும் 2.5 தான் கிடச்சிருக்கும். அப்போ இங்கே வந்து என்ன ஆயிரும் 7.5 நாட் 10 lakh 7.5 எடுத்துக்கோ. அப்போ 10 lakh divided by 7.5 எவ்வளோ கிடைக்கும் பாருங்க. 10 divided by 7.5 போட்டால் 1.33 கிடைச்சிருக்கும். இதுக்கு EPS ரீஸ்டேட் பண்ணி பார்க்கலாங்களா? ரீஸ்டேட் பண்ணி பார்த்தோம்னா என்ன இருக்கும், அதே தான் 10 lakh divided by 5 lakh இருந்துச்சு. அப்போ என்ன இருக்குது, அது 7. ஸோ தட் இஸ் ஆல்சோ 1.33. அப்போ இதுவும் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, சி இந்த 1:2ன்னு வந்துச்சுன்னா இங்கே 10 லட்சம் வராது, என்னதான் வரும் உங்களுக்கு 7.5 lakhs வரும். ஏன் 7.5 lakhனா 5 into 1/2 போட்டால் 7.5 lakhs வரும். ஸோ திஸ் இஸ் கால்ட் போனஸ் ரேஷியோ. உங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நான் போனஸ் ரேஷியோ உங்களுக்கு சொல்கிறேன். போனஸ் ரேஷியோனா அந்த போனஸ் ரேஷியோவுக்கு வந்து பணம் இல்லாமல் வாங்கக்கூடிய ஷேர் என்னங்க, பணம் இல்லாமல் வாங்கக்கூடிய ஷேர்னால உங்களுடைய ஷேரோட வேல்யூ என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக குறையும் அப்படின்றதா இந்த கான்செப்ட். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு 2 ரூபாய் கிடைச்சிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு 1 ரூபாயாக மாறிடுச்சு. இதே 1:2 ரேஷியோ கொடுத்தா 1.3 ஆகும். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ போனஸை நீங்கள் குறைவாக கொடுத்தீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய EPS இயர்னிங்ஸ் பெர் ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது அந்த கதை. யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? எஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.